நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பயங்கரங்களை நாம் பார்க்கிறோம். நிறையா நிலநடுக்கங்கள், கடல் கொந்தளிப்புகள், வியாதியின் கொடூரங்கள், கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட பயங்கரங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பயங்கரங்களையெல்லாம் நீக்க ஆண்டவரால் முடியும். மனுஷரால் உண்டாகிற பயங்கரம், எத்தனையோ பயங்கரங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் தடுத்து நிறுத்துவார் ஆண்டவர். ஆனால் கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டானால் நாம் என்ன செய்வோம்? நம்மால் என்ன செய்ய முடியும்? அப்படி கர்த்தரால் பயங்கரம் உண்டாகுமா? ஆமென், உண்டாகும். அவருடைய ஜனங்களுக்காக அவர் பயங்கரங்களை உண்டாக்குகிற தேவன். தேவனால் பயங்கரம் உண்டாகும். நீங்கள் நினைக்கலாம், நமக்கு யார் இருக்கிறா? நமக்காக யார் பயங்கரங்களை உண்டாக்குவார்? யார் நமக்காக பயமுறுத்துவார்கள் மற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக பயங்கரங்களை உண்டாக்குவார். அவருடைய பிள்ளைகளை அப்படியே விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. நமக்காக பயங்கரங்களை உண்டாக்குகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு பிரயாணமாய் புறப்பட்டார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோவும் அவருடைய ஜனங்களும் என்ன செய்தார்கள் என்றால் பிரயாணப்பட்டார்கள். அவர்கள் பிரயாணப்படும் பொழுதே அவர்களுடைய சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாயிட்டா? தேவனால் பயங்கரம் உண்டாயிட்டோம். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், இவர்கள் தேவனுடையவர்கள், இவர்களை நாம் தொடக்கூடாது, இவர்களிடத்தில் நாம் வம்பு வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்று சொல்லி பயங்கரத்தை உண்டாக்குவது ஒரு மனுஷிகமோ படைபலமோ ஆள்பலமோ பணபலமோ அல்ல, கர்த்தரால் வரும் பயங்கரம் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட பயங்கரம் இன்றைக்கு உண்டாயிருக்கிறதா? இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இவர்களை குறித்த ஒரு பயம் உண்டாயிற்று. கர்த்தர் அந்த பயங்கரத்தை உண்டாக்கினார். அது மாத்திரம் அல்ல, இவர்களை பின்தொடரவே இல்லை, இவங்களை வம்புக்கு இழுக்கவே இல்லை, இவங்களை எந்த வழக்குக்கும் இழுக்கல, இவங்களை எந்த வசைபாடமும் இல்லை, எதுவும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, அதில் நீங்கள் பார்த்தா 3வது வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? தங்கள் இடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை என்ன செஞ்சாங்களாம்? அகற்றி போட்டார்கள். தங்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல கிரியை செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதின் காரியம்தான் இதுதான். இந்த காரியம் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பயங்கரத்தை எதிரிகள் மத்தியில் உண்டாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா அந்நிய கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடும் பொழுதுதான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அவரால் பயங்கரம் உண்டாயிற்று. இந்த மாலை வேளையிலும் கூட உங்களால் தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ண வேண்டுமானால், உங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா அந்நிய கிரியைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் மாற்றும் பொழுது, நம்முடைய வஸ்திரங்களை மாற்றுவது என்று சொன்னால், இதுவரை இருந்த அழுக்கு வஸ்திரங்களை நாம் கழற்றி போட்டு கர்த்தருக்காக பரிசுத்த வஸ்திரங்களை நாம் உடைத்து கொள்ளும் பொழுது, நாம் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் இந்த பயங்கரம் உண்டாயிற்று என்று சொன்னால், அதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், சீகை மூரானாகிய அந்த மனுஷன் தீனாளுக்கு செய்த அந்த தீங்கின் நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் அவர்களை விருத்த சேதனம் பண்ணி அவர்கள் வலியோடு கூட இருக்கும் பொழுது அவர்களை வெட்டி போட்டார்கள். ஒருவரை கூட விடலை. இப்படிப்பட்ட பலத்த ஜனம் இது. இவர்களிடத்தில் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு தான் இடம் உண்டு, வேறொரு வார்த்தைக்கு இடமில்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்நிய காரியங்கள், அந்நிய தெய்வங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு
இனி நாங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட மாட்டோம், இந்த மாதிரி காரியத்தில் நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று சொல்லி தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் நடந்த போதுதான் அங்கே ஜனங்கள், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவனால் தேவனால் உண்டான பயங்கரத்தினால் இவர்களை பின்தொடராதிருந்தார்கள். இல்லைன்னா என்ன செய்வாங்க, இவர்கள் மேல் ஒரு யுத்தத்தை எழும்ப பண்ணியிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் பலத்த ஜாதியினர், இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார், இவர்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நான் வீழ்த்த முடியாது என்று சொல்லி யாக்கோபின் ஜனங்களுக்காக விரோதமாய் மற்றவர்களை எழும்ப விடாதபடி தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் யாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தராலே ஒரு பயங்கரம் உண்டாகும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களோடு கூட பழகுகிறவங்க உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்களானால் இன்றைக்கு தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாகும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்று சொன்னால், தேவன் விட சொன்ன காரியங்கள், தேவன் அறிக்கை செய்ய சொன்ன காரியங்கள் அத்தனையும் நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தரால் ஒரு பயங்கரம் உங்கள் எதிரிக்கு உண்டாகும். அடுத்ததாக நாம் வாசிப்போம் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 11:7. ஓரின மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே யாபேஸ் எனும் ஜனத்தாருக்கு விரோதமாய் அம்மோனியர் எழும்பினார்கள். அப்பொழுது யாபேஸ் ஜனங்கள் எல்லாரும் வந்து சவுலிடத்தில் உதவி கேட்டதுனால சவுல் சொல்கிறான், நான் ஒரு மாட்டை பிடிச்சு துண்டித்து நீங்கள் யாரும் இந்த யுத்தத்தில் வராமல் யாபேஸ் ஜனத்துக்கு உதவி செய்யாமல் இருப்பீர்கள், ஆனால் இதே போலதான் உங்கள் மாடுகளை நான் துண்டித்து போடுவேன் என்று சொன்னான். சவுல் பின்னாடியோ சாமுவேல் பின்னாடியோ எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரால் உண்டான பயங்கரத்தினால் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒருமனப்பட்டார்கள். அப்போ இது சவுல் சொல்லலை, கர்த்தர் தான் இதை உருவாக்கி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதிராக எழும்பி இருக்கிற கூட்டத்தாருக்கு மத்தியில் கர்த்தரால் உங்களுக்கு ஒரு பெரிய பயங்கரம் எதிர்களுக்கு உண்டாகும் உங்கள் நிமித்தமாய். அப்படி உண்டாகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, ஒருமனப்பட வேண்டும். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே வெற்றி உண்டு, எங்கே ஒரு மனம் உண்டோ எதிரி தோற்கடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மனம்தான் தேவை. நீ குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு மனம் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை, சமாதானம் என்பதே கிடையாது, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லவே இல்லை. இங்கே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அந்த 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான். ஆமென், ஹல்லேலூயா. யாபேஸ் ஜனங்களை பார்த்தவன் சொல்றான், ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி ஒற்ற கண்ணோட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தையை வர பண்ணுவேன். என்றைக்குமே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மனுஷனும் எழும்பி நிந்தையை வர பண்ணவே முடியாது. கோலியாத் அப்படித்தான் சொன்னான். உங்களில் ஒருத்தர் யாராவது என் கூட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அடிமைன்னா இஸ்ரவேலின் தேவனை தூசித்தான். அதனால தான் தாவீது அவனோடு கூட யுத்தம் பண்ண இறங்கினான். சின்ன தாவீது தான். கோலியாத் ஒரு பயங்கரமான மாம்ச மலையாக இருந்தாலும் அவனை ஒரே ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்தி போட கர்த்தரால் முடிந்தது. கர்த்தர் ஒரு பயங்கர பராக்கிரமசாலி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே கர்த்தராலே ஒரு பயங்கரம் வர வேண்டுமானால் அங்கே அவர்கள் ஒருமனப்பட காரணம் என்னன்னா, எல்லாரையும் நிந்தனைக்கு ஆளாக்குவேன் என்று சொல்லி பயமுறுத்தினான் அம்மோனியன். ஹல்லேலூயா. இந்த அம்மோனியன் சொன்னால் எல்லாருடைய வலது கண்ணையும் பிடுங்குவேன். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க.
எவ்வளோ பெரிய காரியம்! கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் நான் இதை செய்து விடுவேன், உங்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி அவன் ஏளனமாய் அவன் கெக்கரித்த போது ஆண்டவர் அதை கேட்டு ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை இந்த அளவுக்கு நான் மோசமாக்கி விடுவேன், நீ இந்த நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாய் என்று சொல்லி யாராவது உங்களை பார்த்து பேசுவார்களானால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பயங்கரத்தை உண்டாக்குவார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒருமனப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். அது சொல்றான், கண்ணை பிடுங்கிடுவேன்னு சொல்லிட்டான், நிந்தனைக்கு ஆளாக்கிடுவேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து ஜனங்களை காது கேட்க சொன்னாங்களாம். ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மிகவும் அழுதார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுதது மாத்திரம் அல்ல, அவர்கள் ஒருமனப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் அவர்கள் அன்பு காட்டினார்கள், ஒருவருக்காய் ஒருவர் பரிதபித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளாய் செயல்படுகிறதா? கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாக வேண்டுமானால் நாம் ஒருமனப்பட வேண்டும். எதிரியை நாம் வீழ்த்த வேண்டுமானால் நாம் ஒருமனப்பட வேண்டும். ஐயா, எங்கள் வீட்டில் அப்படி ஒரு காரியம் வரவே வராது. குடும்ப ஜெபம் பண்ணனாலே நான் ஒருத்தி உட்கார்ந்தா என் கணவர் உட்கார மாட்டார், என் கணவர் உட்கார்ந்தால் என் பிள்ளை உட்காராது என்று சொல்லலாம். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அக்கா, அவங்க சொல்லுவாங்க, யார் வந்தாலும் வராவிட்டாலும் சரியாய் 8:30 மணி என்று சொன்னால் அந்த 8:30 மணிக்கு நாம் உட்கார்ந்து நான் ஒருவர் மாத்திரம் குடும்ப ஜெபம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆவியானவரோடு பிதாவோடு இயேசுவோடும் கூட உட்காருவேன். நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம் என்று சொல்லி காலப்போக்கிலே ஒவ்வொருவராக வந்து அமர்ந்து அந்த குடும்ப ஜெபத்தில் அமர ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த சகோதரி யாரோடு ஒருமனப்பட்டார்கள்? தேவனோடு கூட ஒருமனப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களோடு நாம் ஒருமனப்படுவது மிகவும் கடினமான காரியம்தான். ஏன்னா உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ, என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுக்கு மாத்திரம்தான் இந்த இருதயத்தின் ஆழங்கள் தெரியும். அந்த மனுஷனோ நாம் என்ன செய்கிறோம்? முகத்தை மாத்திரம்தான் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் தேவனோடு ஒருமனப்படும் பொழுது நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டாகும். இதைத்தான் தேவன் செய்தார். அங்கே ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணினார். 5ஆம் வசனம் வாசிப்போம். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் வந்து சவுல் கேட்கிறான், ஜனங்கள் எல்லாரும் அழுகிறாங்களே, ஏன் அழுகிறாங்க, எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மோனியன் சொன்ன அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே இவங்க ஏன் என்ன முகாந்திரத்துக்காக அழுகிறாங்கன்னு சொன்னோடனே இப்படி அம்மோனியன் என்ன செஞ்சுட்டான்? இவங்க வலது கண்ணெல்லாம் பிடுங்கி இவங்களை நிந்தனைக்கு ஆளாக்குவேன் என்று சொன்னதுனால இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம ஒரு செய்தியை கேட்டு அழுது கொண்டு இருக்கிறோமா? அந்த காரியம் நடக்கலை, ஆனால் அந்த செய்தியை நம்ம கேட்டுட்டோம். அந்த காரியத்தை நம்ம நடக்க முன்னாலே அறிந்து கொண்டோம். அது நிமித்தம் என் இருதயம் கலங்கி போயிருக்கிறது. என் பிள்ளையுடைய எதிர்காலத்தில் இப்படித்தான் செயல்படும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால என் இருதயம் கலங்கி போயிருக்கிறது. என் இருதயத்தில் நான் மிகவும் அழுது கொண்டு இருக்கிறேன். ஏன் ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள் என்று சொல்லி சவுல் கேட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிற, ஏன் அழுகிற? என்னாலே உனக்கு ஒரு பயங்கரம் உண்டாகும், என்னாலே உனக்கு ஒரு அற்புதம் உண்டாகும், என்னாலே ஒரு சுகம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நான் கைவிடப்பட்டு விட்டேன், என்னால் ஒன்றை நீ செய்ய இயலாது, அதனால் நான் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன், என் அழுகையை பார்க்க ஒருவரும் இல்லை என்று நீ சொல்கிறாயா? உன் அழுகையை பார்க்க கர்த்தர் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறவர் அவர். அவர் உனக்காக ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வார். கர்த்தராலே ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சவுல் கேட்டான், ஏன் ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் சொன்னபோது அடுத்ததாக 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் ஊண்டவனாகி. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் சத்துருக்கள் மேல கோபம் உண்டவனாயானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய உள்ளத்தில் பயங்கரமான கோபம்.
எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனாலே வரும் பயங்கரத்தை எதிரிகள் பார்க்க வேண்டும். ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கினா. அதுதான் நான் அப்போவே சொன்னேன், குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் ஏறெடுக்கணும்னா நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, மற்ற எல்லாரும் தானாக வருவாங்க. தேவ ஆவினால் நிரப்பப்படும் பொழுது அங்கே ஒரு மனம் வரும், கர்த்தராலே ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு மனப்பட கர்த்தராலே உங்க அக்கம் பக்கத்துல ஒரு பயங்கரம் உண்டாகும். இவர்கள் தேவனுடையவர்கள், இவர்களுக்கு விரோதமா என்ன செய்யாத எழும்பாத என்ற ஒரு பயங்கரம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் எப்போதுமே யாரையும் கைவிட மாட்டார். அவராலே ஒரு பயங்கரம் உண்டாகுற தேவன். 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றான். அதுக்கு முந்தின வசனங்களை வாசிப்போம். 11, 12. மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராயிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று ஓடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். ஆமென். கர்த்தராலே ஒரு பயங்கரம் உண்டானது மாத்திரம் அல்ல, இங்கே சவுலை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் மனுஷர்கள் மத்தியில். சவுலை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பலத்த கிரியை செய்தார். அவரால் தான் ஒரு பயங்கரம் உண்டாயிற்று, கர்த்தரால் தான். ஆனாலும் சவுலை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் இவனையா ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டார்கள். இவன் எவ்வளோ அழகாய் தம்முடைய ஜனத்தை மீட்டு கொண்டான், இப்படி சொன்ன மனிதர்களை கொன்று போட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி செய்த மனிதர்களை கொன்று போட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் சவுல் சொல்கிறான், அது அல்ல, தேவனாலே இன்றைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஒருவரையும் கொன்று போடலாகாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த பயங்கரத்தை செஞ்சார், நான் செய்யலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனாலே தான் இந்த பயங்கரம் உண்டானது. எதிரிகளை ஒருத்தரை கூட மிஞ்ச விடாதபடி வெயில் வரும் முன்னே, ஏறுகிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? கொன்று போட்டார்கள். என்ன சொன்னா? வலது கண்ணை பிடுங்கி அவங்களை நிந்தனைக்கு ஆளாக்குவேன் என்று சொன்னான். ஆனால் அவனை கொன்று போடத்தக்கதாய் சவுலை கர்த்தர் எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராலே எதிரிகளுக்கு ஒரு பயங்கரம் உண்டாக வேண்டும் என்பது தேவ சித்தமானபடியால் அவன் எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்க சவுலை உருவாக்கினார் தேவன். இன்றைக்கு உங்களை கொண்டு தேவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு பயங்கரத்தையும் உண்டாக்க முடியும். அது கர்த்தரால் உண்டான பயங்கரம். எப்படி யாக்கோபினால் யாக்கோபின் ஜனங்களுக்கு விரோதமாய் எவரும் எழும்பாதபடி சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு தேவனால் உண்டான பயங்கரம் உண்டானதோ, அதே போல எதிரிகளுக்கு முன்பாய் கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டானதோ, அதே போல இந்த இரவு வேளையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டு பண்ணுவார். இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எதிரிகள் உங்களை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தரால் ஒரு பயங்கரம் வருவதற்காய் நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, யாக்கோபின் ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒருவரும் எழும்ப விடாதபடி சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு உம்மாலே பயங்கரம் உண்டாயிற்று ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, அம்மோனியருக்கு ஆண்டவரே தேவனால் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் ஒருவர் கூட மீண்டு போகாதபடி அவன் ஏளனமாய் நினைத்த உம்முடைய ஜனங்களை கொண்டு நீர் முறியடித்தது போல கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஒருமனப்படும் பொழுது அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நீர் முறியடிப்பீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரே இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.